வேணும்ன்ற காரணத்தினால் பகவான் நிறைய கேளுங்க ஒரு புண்ணியம் உயிர் போலியே தேவர் பக்கமும் சேர்த்த மாட்டாங்க அவங்க அசுர பக்கமும் சேர்த்த மாட்டாங்க சேர்த்தது எங்க அதாவது ராகு கேது நவகிரகத்தை சேர்த்து விட்டான் பூலோகம் போனாலும் உங்களை சுத்தி கேளுன்னு சொல்லிட்டு போ இதுதான் 2வது கோர்ம அவதாரம் அவதாரம் போல தேவன் தூங்கி போவாங்க சரி 3வது வராக அவதாரம் 4வது நரசிங்க அவதாரம் 5வது வாமன அவதாரம் 6வது பரசுராம அவதாரம் ஜனகரி மகாமுனிவருக்கு ரேணுகா பத்தினிக்கு நான் மகனாக பிறந்து தாய் தலையை துண்டித்து ஊருக்கு ஒரு மாறியாக போய் என்று வர வாங்கி கொடுத்தேன் 6 அவதாரமும் முடிஞ்சு ஒரு யுகம் முடிஞ்சு போச்சுங்க 2வது கிரேதாயுகம் வந்தது கிரேதாயுகத்தில் ராமனாக பிறந்து உலக 50 நகரால கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை அம்மனுக்கு நான் ராமனாக பிறந்து கைகேசி சித்தனை வார்த்தையினால் ஆரணி போனேன் அன்னைக்கு ராமரே சித்தனை வார்த்தைக்கு தான் போனார் இந்த காலத்தில் நடக்காத கூட அப்படியே மாதா தாய் தான் தன் மகனை அந்த அனுப்பிப்பாளா அனுப்பிருக்க மாட்டா கைகேசி வார்த்தையினால் நான் 14 ஆண்டு ஆரணி போக வேண்டும் கட்டளையிட்டான் அந்த சிற்றன்னை வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு நான் ஆரணி மூலம் 14 ஆண்டு சரி அப்படி ஆரணியும் போக சூர்பனகை என் மேல் வந்து ஆசைப்பட்டான் ஏப்பா நான் கல்யாணம் ஆனவன் ஏகபத்தினி வருவேன் கல்யாணம் ஆனாலும் நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருக்குமா சரி வேண்டாம் என்று உழைச்சு அவன் என் பேச்சு கேட்கல ஒரு பெண்ணை அடிக்க கூடாதுன்னு என் தம்பி லட்சுமணன் பாரு அங்க இருக்கான் என்னோட அழகு படிச்சு அவனை போய் கேளுன்னா அவனுக்கு கோவம் கொஞ்சம் முன்கோவம் சொல்லி பாத்துக்கலாம் ஆகல மூக்கு மலையை அறுத்துட்டான் ஐயோ சின்னப்படுத்திட்டான் இந்த சோர்பனாக பார்த்தா ஆஹா நம்மளை சின்னப்படுத்திட்டாங்களே இந்த ராமன் அர்ப்பனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று தந்தளமா போய் ராவணன் சொல்லிட்டான் என்ன சொன்ன சாமி என்ன சொன்ன சின்னப்படுத்திட்டா அதாவது அசிங்கப்படுத்திட்டா அதற்கு பிறகு ஆமா ராவணன் என்ன செய்தான் மாரிசனை மானாக அனுப்பி சரி பொய்மேனாக விளையாடுறான் ஆமா சீதை கேட்டா அந்த மானை பிடிச்சுட்டாங்க அந்த மான் வந்து ஒரு மனிதனுக்கு முன்னால ஆடாதுமா அது பொய்மானனுக்கு சொன்ன கேட்கல என் பேச்சு கேட்கல அந்த மான் வேணுமென்று பிடிவாதம் எடுத்தா பொம்பளைக்கு எப்பயும் பிடிவாத போனோம் வீட்டு சட்டத்தான் அந்த பொய்மானை துரத்தி கொண்டு போனேன் அங்க போய் பாரு எவ்வளவு தூரம் ஒரு மானை துரத்த முடியும் கோபம் அதிகரித்து அம்பை பூட்டி நாணி பூட்டி அடித்தான் மானை அந்த மானு சும்மா சாகல லட்சுமணா அப்படின்னு சொல்லி லட்சுமணா அப்படின்னு சொன்னது சீதைக்கு எப்படி இருக்கும் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்தாட்டுங்குது கல்லு கழுவு வந்தாலும் என் அண்ணன் சொல்லு கழுவு இல்லப்பா அது கழுவெல்லாம் இல்லைன்னா சீதை